சிஇபி இனி இல்லை. ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்தடை. ஆம், கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக எமது வீடுகளுக்கு மின்னே வழங்கிய சிஇபி நிறுவனம் இன்று முதல் நிறுத்தப்படுகின்றது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இலங்கையில் தற்பொழுது பேசு பொருளாக பல இடங்களில் கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் என்ன விஷயம் நடந்திருக்கின்றது, என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக தான் இன்றைய தினம் முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இது நம்ம எக்ஸ்டாக் யூடியூப் தளம். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதலாவதாக இந்த திடீர் மாற்றத்துக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், கடந்த 1969ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்தனை காலமும் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகிய அனைத்து பொறுப்புகளையும் தனியாளாக சுமந்து வந்த சிஇபி இன்று முதல் 6 புதிய தனியார் நிறுவனங்களாக உடைக்கப்பட்டுள்ளது. திடீரென ஏன் இந்த முடிவு என்று நீங்கள் கேட்கலாம். பல தசாப்தங்களாக சிஇபி தாங்க முடியாத அளவு மாபெரும் கடனில் மூழ்கியிருந்தது. அவசரகால மின்சார கொள்வனவுகளில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்பது மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை. குறிப்பாக 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் நாம் சந்தித்த பொருளாதார நெருக்கடியின் போது சிஇபியால் மக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க முடியாத கடுமையான சூழ்நிலை உருவானதையும், இந்த அழுத்தத்தை மக்களே தாங்க வேண்டியிருந்ததையும் நாம் பார்த்தோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த துறையை சீரமைக்கவே 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க மின்சார சட்டத்தின் மூலம் புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இதன்படி சிஇபி அதிகாரப்பூர்வமாக பின்வரும் 6 வெவ்வேறு நிறுவனங்களாக மாற்றப்பட்டது. அதில் ஒன்று மின் உற்பத்தி லங்கா, இது ஒரு தனியார் நிறுவனம். தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவைகள் வழங்குனர்கள் நிறுவனம், இதுவும் தனியார் நிறுவனம். தேசிய கட்டமைப்பு இயங்குதல் நிறுவனம். மின்சார விநியோக லங்கா நிறுவனம், இது தனியார் நிறுவனம். ஊழியர் நிதிய நிறுவனம், இதுவும் தனியார். எனர்ஜி வென்சஸ் லங்கா நிறுவனம், இதுவும் ஒரு தனியார் நிறுவனம். இந்த 6 நிறுவனங்களில் பொதுமக்களாகிய நமக்கு நேரடியாக தொடர்புடைய நிறுவனம் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா, அதாவது இடிஎல். இதுவரை சிஇபி செய்து வந்த மின் விநியோக பொறுப்புகள் அனைத்தும் இப்போது இந்த இடிஎல் நிறுவனத்திடம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் மின் விநியோகத்துறையில் வினைத்திறன், நம்பகத்தன்மை மற்றும் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதுதான். சுருக்கமாக சொன்னால், பொதுமக்களுக்கு மிகவும் பொறுப்பான மற்றும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட மின்சார விநியோக சேவையை வழங்குவது. எல்லாம் நன்றாகத்தானே போகின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் இங்கு ஒரு மாபெரும் ட்விஸ்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த 6 நிறுவனங்களுக்கும் ஊழியர்கள் இணைப்பதற்கான உரிய நியமன கடிதங்கள் இன்னும் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி தங்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி 25 மின்சார தொழிற்சங்கங்கள் பாரிய பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்திருக்கின்றன. இந்த வேலைநிறுத்தம் நேற்றைய தினம், அதாவது மார்ச் 10 ஒரு மிகப்பெரிய கட்டத்தை எட்டியது. புதிய நிறுவனங்களின் முகாமைத்துவத்துடன் தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. இதனால் தங்களது வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இதன் விளைவை சாமானிய மக்களாகிய நாம் நேற்றிரவே அனுபவிக்க தொடங்கிவிட்டோம் என்றுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக கம்பகா, களுத்துறை, ரத்தினபுரி, பேருவளை, புத்தளம் மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நேற்றிரவு மின்சார தடைகள் ஏற்பட்டன. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் 12,000க்கும் அதிகமான மின்சார தடைகள் பதிவாகி இருந்தன. நிலைமை கைமீறி போவதை பார்க்க அரசாங்கம் இன்று மார்ச் 11 ஒரு கடுமையான இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. புதிதாக நிறுவப்பட்ட இடிபிஎல் மற்றும் எல்டிஎன்எஸ்எல் ஆகிய நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டனர். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். தவறினால் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்ற விஷயத்தை எச்சரித்திருக்கின்றனர். ஆனால் இருள் சூழ்ந்த இந்த நிலைமையில் இதோ இப்போது ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதிரடி எச்சரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும், வலிசக்தி அமைச்சரின் நேரடி பங்கேற்புடன் 4 முக்கிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் ஒரு அவசர பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கின்றது. இதில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளை நிறைவேற்ற நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர். ஆம் நண்பர்களே, ஊழியர்கள் கேட்ட 1000 மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள், வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் புதிய சம்பள முறை வரும் வரை வருடாந்த போனஸ் ஆகிய அனைத்தும் தொடர்ந்து வழங்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் ஓய்வூதிய நலன்களுக்கும் சாதகமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் மீதமுள்ள அந்த 2 கோரிக்கைகள் என்ன? அதுதான் சம்பள உயர்வு. தொழிற்சங்கங்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்பினால் அந்த சம்பள உயர்வு குறித்து இறுதி முடிவு எடுக்க அடுத்த 2 நாட்களுக்குள் நேரடியாக ஜனாதிபதியுடனே கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார். மக்கள் மின்சார தடையினால் படும் கடுமையான சிரமங்களை கருத்தில் கொண்டு திருத்தப்பட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்புமாறு நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இப்போது இதை ஒரு நடுநிலையான பார்வையாளராக யோசித்து பார்ப்போம். ஒரு பக்கம் பல வருடங்களாக நஷ்டத்தில் இயங்கிய அமைப்பை மாற்றி மக்களுக்கு சிறந்த சேவையை கொடுக்க அரசாங்கம் அதிரடி முடிவுகளை எடுக்கின்றது. மறுபக்கம் தங்களின் வாழ்வாதாரமும் வேலையும் பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் பல வருடங்களாக உழைத்த ஊழியர்கள் போராடுகின்றார்கள். ஆனால் இந்த 2 தரப்புக்கும் இடையில் சிக்கி கரண்ட் இல்லாமல் இருளில் தவிப்பது என்னவோ சாதாரண பொதுமக்கள் தான்.
நண்பர்களே, இதில் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அரசாங்கம் 62 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இறங்கி வந்துள்ள நிலையில் ஊழியர்கள் பணிக்கு திரும்புவார்களா அல்லது வேலை நிறுத்தம் தொடருமா என்ற கேள்வி இருக்கின்றது. அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களது ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். இந்த மிக முக்கியமான தகவல் இலங்கையர்கள் அனைவருக்கும் சென்றடைய வீடியோ உடனே உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். மறக்காம நம்மளோட Facebook மற்றும் YouTube தளங்களை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி விடுங்க.